2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு. ஃபர்ஸ்ட்ல சொல்றார், கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்டிருக்கணும் அப்படின்றார். பொருள் வெற்றியினுடைய ரகசியம் இல்லைன்னா சுகத்தினுடைய ரகசியம் கிறிஸ்து இயேசுவை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதாவது அவரை பலமா பிடிச்சிக்கணும் அப்படின்றார். இதுக்கு 2 காரியத்தை முதல்ல சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவை எப்படி பற்றி கொள்ளணும் அப்படின்னா, 1 விசுவாசம், 2 அன்பு. இந்த 2 இருந்தால் தான் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஸ்ட்ராங்காக பிடிச்சு கொள்ள முடியும். விசுவாசத்தில் 2 பகுதி இருக்குது. ரோமரில் சொல்லுது 12வது அதிகாரத்தில், விசுவாசமானது உறுதி அப்படின்றார். உறுதினா என்னதுன்னா, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. உங்கள்கிட்ட கிறிஸ்துவை விட்டு உங்களை யாரும் அசைச்சு கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் நன்மைகளை தரும். ஆமென். அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம், இல்லைன்னா ஸ்ட்ரெங்க்னு சொல்லலாம். என்னை யாருமே எந்த உபத்திரமும் எந்த பிரச்சனையும் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. இந்த ஸ்ட்ராங்கான மைண்டு ஒருவருக்கு இருந்தாலே எல்லாமே கிடைக்கும். எந்த சூழ்நிலை, பல சூழ்நிலைகள் மனுஷனை அலக்களிக்கும், பிரச்சனைகள் அலக்களிக்கும். அப்படி இருக்கும்போது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் கர்த்தரை விட்டு மாற மாட்டேன்ற அந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு சுகத்தை தரும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறவனுடைய உறுதியும் காணப்படாதவனுடைய நிச்சயம். நிச்சயத்தை பற்றி நல்லா சொல்லிட்டான். நான் இயேசுவை ஆராய்ச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சூழலுக்கு நான் வந்துட்டோம்னு வேறொரு மனுஷன் இனி என்னைய வேறொரு தெய்வத்தை ஆராதிப்பதற்கு இழுக்க மாட்டான். ஆமென். அப்போ நல்லா கேட்டுடுங்க, நீங்கள் விசுவாசத்தில் நிச்சயம் உள்ளவங்களா இருந்தா, இயேசுவோடு கூட நீங்கள் கட்டப்பட்டீங்களா இருந்தா, ஒரு மனுஷன் உங்ககிட்ட எங்கள் ஆலயத்துக்கு வா, எங்கள் தெய்வத்திட்ட வா, எங்களுக்கு திருளாட்டவான்னு சொல்ல மாட்டான். அப்போ ஏன் உங்களை மறுபடி ஒரு ஆள் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாருன்னா, நீங்கள் விசுவாசத்தில் நிச்சயம் இல்லாதவங்க. நிச்சயங்கிறது இன்னொரு மனுஷன் உங்களுடைய ஹார்ட்டை தெரிஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். இவர் யாரு? கிறிஸ்தவர். இவரை கூப்பிட்டா வரமாட்டாரு, அதனால கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் உலகத்துக்கு கொடுக்கணும். உங்களை கூப்பிட வராங்க பாருங்களேன், உங்கள் பண்டிகைக்கு இல்லை திருவிழாவுக்குள்ள உங்களை கூப்பிட வராங்க பாருங்களா, அவங்களுக்கு தெரியும் இது நிச்சயம் இல்லாத ஆத்மா கூப்பிட்டா வரும். அவ விசுவாசம்னு எந்த பிரச்சனையில அசையாதது. இன்னொன்னு விசுவாசம்னு நிச்சயம் உள்ளது. அதை யார் கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் அசையாதுன்றார். இந்த விசுவாசத்தை பற்றி, கிறிஸ்து இயேசுவை பற்றி, இந்த 2லையும் ஒரு மனுஷன் கிறிஸ்துவ, இந்த 2 ஃபார்முலாவை கொண்டு ஒரு மனுஷன் கிறிஸ்துவ பிடிச்சு வச்சிருந்தா அப்புறமா அவருடைய வெற்றி அவங்க கையை விட்டு போகாது. நம்ம ஜெபம் பண்ணா கிடைக்கும். நான் சொன்னேன், அதை நம்பவே கூடாது. நீங்க ஜெபம் பண்ணா, நீங்கள் எதற்காக ஜெபம் பண்றீங்களோ அதை உங்க தரிசனத்தில் நீங்க பார்க்கணும். அதான் கிடைச்சதுக்கு அர்த்தம். ஜெபம் பண்ணா அவங்க ஜெபம் பண்ணாங்க, நாங்க ஜெபம் பண்ணா கிடைக்காதா? நீங்க ஜெபம் பண்ணா கிடைக்காதா கிடைக்குமான்றதை நீங்க தான் சொல்லணும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கிறது இல்லை, தெருக்கல்ல போய் நிற்கிறது இல்லை, எங்கேயோ போய் யாருக்கோ லெட்டர் போட்டுட்டு எனக்கு நான் இப்படி காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு கிடையாது. நான் ஜெபம் பண்ணா என்னுடைய பலன் எனக்கு தெரியும். அது எப்படி வரும்னா, இப்படிப்பட்ட விசுவாச நிச்சயம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தால் அந்த மனுஷனுடைய ஜெபத்துக்கு அவனுக்கே காண்கிற அளவு பதிலை கொடுத்துருது. இன்னொரு விஷயம் இருக்குது, விசுவாசத்தோடும் அன்போடும் இருக்குது. இன்னொன்று அன்பு. 1 கொரிந்தியர் 13:8 சொல்லுது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. ஹோ ஆமென். அந்த வசனத்தை இன்னொரு நான் வாசிக்கிறோம் பாருங்க. வர்ற நாட்களில் போதிப்போம் ஞாயிற்றுக்கிழமை. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. இதுல எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சது என்னதுன்னா, இதுதான் புரிஞ்சிச்சு, அன்பு ஒழியாது. அதை விடவும் சென்ட்ரல் ஒரு வார்த்தை இருக்குது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அப்படின்னு அர்த்தம், மனுஷனுக்கு பல காலங்கள் வரும், டைம் வரும். இந்த டைம் நீங்க விசுவாசத்தில் பூர்ணமாக இருந்தாலும் அன்புல ஜாஸ்தியாக இருந்தாலும் சில காலங்கள் நம்மை கிறிஸ்து இயேசுடைய விசுவாசத்திலிருந்து அன்பிலிருந்து நம்மளை மாற்ற துடிக்கும். அந்த விசுவாச ஃபெயில சில நேரம் நம்மளுக்கு வரும். சில நேரத்தில் கிறிஸ்து இயேசு மேல இருக்கிற அன்பு நம்மளுக்கு விட்டுட்டு போலாம்னு வரும். அப்படி வரும். அதனால அவர் சொல்றாரு, அன்பு ஒரு காலமும் ஒழியாது.
4 காலத்தை சொல்றாரு. ஒன்று, சில காலம் கிறிஸ்தவனாக இருந்தால் நெருக்கம் உண்டாயிரும், நெருக்கப்படுற காலம். 2வது, இன்னொரு காலம் இருக்குது, சில காலத்தில் அமளிகளை ஏற்படுத்துகிற காலம் இருக்குது. சில காலங்களில் சோதனையும் காலம் இருக்குது. நல்ல அன்பாக தான் இருப்பான், ஆனால் இவனை பார்த்தா நிற்க முடியாத சோதனை. ஒரு பக்கம் நோய் ஒரு பக்கம் தகர்க்கும், பண ஆசை ஒரு பக்கம் தகர்க்கும், கடைக்காரன் ஒரு பக்கம் தகர்ப்பான், தொழிலில் ஜெயம் இருக்காது, சோதனை பல மாதிரி வரும். இப்போ ஒரு மைண்டு வரும், அன்பு ஒழியாதுன்னு சொன்ன நாம அன்பு ஒழிகன்னு சொல்லிடுவோம். பவுல் சொன்னார், அன்பு ஒரு காலமும் ஒழியாது. ஆனால் நாம சொல்லுவோம், இந்த அன்பு ஒழிஞ்சு போட்டு, இந்த துன்பத்துக்கு முன்னாடி கிறிஸ்து மேல வச்சிருக்க விசுவாசமும் அன்பும் ஒழிஞ்சு போட்டு சொல்லுவோம். ஏன் அது வருதுன்னா, சில காலங்கள் மனுஷனை போட்டு வாட்டும் போது, வதைக்கும் போது, அமளியில நிற்கும் போது, நெருக்கத்தில் இருக்கும்போது மாட்டிடுறான். சில காலங்களில் கொலை செய்வது தேவனுடைய தொண்டு என்று சொல்லி நம்மளை கொலை செய்வதற்கும் துரத்திட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருக்கு. யோவான் 16. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஈஸி அல்ல. புரியுதா நான் சொன்னது? கிறிஸ்தவ வாழ்க்கை ஈஸி அல்ல. நிறைய பேர் அதில் நிற்க முடியாது, நடிக்கிறாங்க. நிறைய 99.9% நடிக்கிறாங்க. உண்மையான ஒரு கிறிஸ்தவ தேவன் அவனை பலகீனத்தில் வைக்கிறதே கிடையாது. ஜெபம்னா தருவாருங்கிறது ஒரு ஃபார்முலா. பட் அதையும் தாண்டி நீங்கள் தெய்வத்துக்கான சரியான வாழ்க்கை வாழும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்க்கணும் 100 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபம் எல்லாரும் ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் தெய்வத்துக்கான ஒரு வைராக்கிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை விட்டு ஒரு காலம் அசைய மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை, அவர் மேலே வச்சுக்கிற அன்பு, இந்த 2 கரெக்டாக இருந்துச்சுனாலே எல்லாம் வந்துடும். சில வசனங்களை சொல்ல போற பாருங்க, அந்த வார்த்தையில் இருக்கு பாருங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு, ஒரு முக்கியமான பகுதிக்கு போகிறோம் இல்லையா? இங்கே இயேசு மேலே விசுவாசம் வச்சிருக்கிறேன், இல்லைன்னா இயேசு மேலே அன்பு வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் எப்படி காமிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் இயேசு மேலே விசுவாசம் வச்சிருக்கிறீங்க என்பதும், இயேசு மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க, அவரை பற்றி இருக்கிறீங்க அப்படின்றது காரணம், அவருடைய சட்ட திட்டத்தை கை கொள்ளுறதுனால தான் நமக்கு தெரிவிக்க முடியும். இன்னும் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. எந்த ஒரு மனுஷன் மேலே நீங்கள் அன்பு வச்சிருக்கிறீங்களோ அந்த மனுஷனோட வார்த்தைக்கு, சட்டத்துக்கு நீ கீழ்ப்படுவீங்க. ஆமென். அப்போ நீங்கள் இயேசு மேலே விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, இயேசு மேலே நீங்கள் அன்பு வச்சிருங்க அப்படின்னா அவருடைய சட்ட திட்டத்துக்கெல்லாம் நீங்கள் கீழ்படுவீங்கன்ற. நீங்கள் அவருடைய சட்ட திட்டத்துக்கெல்லாம் கீழ்படியலைன்னா அவரிடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவருடைய சட்டத்திட்டத்தை நீங்கள் படிக்கலை, அதுக்கு கீழ்ப்படியல, அது உங்களுக்கு ஆக்ரோஷமான வேலையை செய்யல, அது உங்களை நடத்தல அப்படின்னா இன்னும் நீங்க விசுவாசத்துல ஃபெயிலா இருக்கிறீங்க, அன்புல ஃபெயிலா இருக்கிறீங்க. அவர் என்னென்ன சட்டத்திட்டம் சொல்றாரோ நான் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்து இயேசுவிடத்துல விசுவாசத்தோடும் அன்போடும் அவரை பற்றி கொண்டாதான் நீங்க அவருடைய கட்டளைகள்ல சட்டங்கள்ல நடக்க முடியும். நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்க, வெறுமனைங்கிற ஒரு பாடல், வெறுமனைங்கிற ஒரு ஜெபம் உங்களை கிறிஸ்து இயேசுவிட்ட சிறந்தவனாய் மாற்ற போறது கிடையாது. அவருடைய சட்டத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ, கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்து இயேசுவிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா தான், அன்புல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கட்டளை கை கொள்ள முடியும்னா, விசுவாசத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவரோட பற்றி இருந்தாதான் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். 2 பாயிண்ட சொல்லுது, இவன் ஒரு பாயிண்ட சொல்ல போறேன். நாம் அவருடைய கட்டளைகளை சட்டங்களை கீழ்ப்படிஞ்சா அநேக நன்மைகளுக்கு கர்த்தர் தருவார். இதைத்தான் நீ சொல்ல போற. ஆமென். முதல்ல ஃபெய்த், அப்புறம் அன்பு. இந்த 2 நீங்க சரியா இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு காரணம் சட்டங்களை கை கொள்றது தான். இப்போ சட்டங்களை கை கொண்டீங்கன்னா எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். உபத்திரங்கள் வருகிற காலத்துல சட்டத்தை விட்டுறக்கூடாது. பிரசங்கிகள் புஸ்தகம் திருப்புங்க 12வது அதிகாரம். இங்க நீங்க போகும்போது தான் தெரியும். விசுவாசம் எல்லார்ட்டுமே இருக்குது இல்லையா? நீங்க கேட்கலாம், ஏன்ட விசுவாசம் இல்லையா, ஏன்ட அன்பு இல்லையான்னு கேட்கலாம். நான் ஒரு கருத்து சொல்லுவேன். சாலமன் கர்த்தரை விசுவாசிச்சானா இல்லையான்னு கேட்டா விசுவாசிச்சான். சாலமன் கர்த்தரத்தில் அன்பா இருந்தானு கேட்டா அன்பா இருந்தான். ஆனா அவனுடைய அன்பு பொய் என்பது அவனுடைய மரணத்துல வாழ்க்கையில பின்னாடி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவன் விசுவாசம் உண்மை, அன்பு உண்மை ஃபர்ஸ்ட் கொஞ்ச காலகட்டம் தான். ஆனா வேதம் சொல்லுது, சாலமனுடைய புத்திமதி எல்லாமே, சாலமனுக்கு அவங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் என் வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, அப்படித்தான் வரும். இப்போ கட்டளை ஒரு மனுஷன் விட்டுட்டான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தேவன் மேல இருக்கிற அன்பும் விசுவாசம் குறைஞ்சி கர்த்தரை விட்டு விடுவான். அப்ப உங்களோட ஃபோக்கஸ் முழுவதும் கற்பனையில கை கொள்றதுல மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் நீங்க
ஜெயிக்க முடியும். சாலமோன போல நம்ம ஆயிடக்கூடாது. கர்த்தரை பிடிக்கும், கர்த்தர் மேல அன்பு, கர்த்தர் மேல விசுவாசம் சொல்லி 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 உலக காரியத்துல போயிடக்கூடாது. பிரசங்கி 12:13 காரியத்தை கடை தொகையை கேட்போமாக. அவர் சொல்றாரு, காரியத்துடைய முடிவை பேசுவோம். கடை தொகைன்னா முடிவு. தேவனுக்கு பயந்து, தேவத்துக்கு முதல்ல பயப்படுங்க. பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். காரியத்துடைய கடைசி முடிவைத்தான். நீங்க விசுவாசம் சொன்னாலும் அன்பு சொன்னாலும் இங்க வந்துடும். கடைசி இது இங்கே தான் வரணும். சொல்றாரு, கற்பனை கைக்கொள். அப்படி சொல்லிட்டு எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை இதுவே அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. நீ இயேசுவை விசுவாசிச்சாலும், இயேசுவை அன்பு கூர்ந்தாலும், இயேசுவை நம்பினாலும், இயேசுகிட்ட உறுதியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. அவருக்கு பயந்து அவருடைய கட்டளையை கீழ்ப்படியணும். எல்லாருக்கும் தேவன் நியமிச்சிருக்கிற ஒரே ஒரு வழி, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். இதுதான் அவருடைய கடமையா இருக்குது அப்படின்றார். இப்ப சொல்றாரு 14, ஒவ்வொரு கிரியையும், மனுஷன் செய்கிற ஒவ்வொரு கிரியையும், அந்த கரமான ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ரங்கத்தில் செய்கிறோம் பாருங்க. நன்மையா இருக்கட்டும், தீமையா இருக்கட்டும், வெளியரங்கம் செய்கிற நன்மையா இருக்கட்டும், தீமையா இருக்கட்டும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நாம செய்கிற ரகசியமான பாவமா இருக்கலாம், நாம செய்கிற ரகசியமான நன்மையா இருக்கலாம், நாம செய்கிற வெளியரங்கமான பாவமா இருக்கலாம், நாம செய்கிற வெளியரங்கமான நன்மையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவன் அவருடைய நியாயத்திலேயே கொண்டு வருவார். தேவன் எந்த காரியமா இருந்தாலும், நீ ரகசியமா இருக்கலாம், வெளியரங்கமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவார். இப்படி சொல்லும்போது எனக்கு நெஞ்சில ஒரு படபடப்பு உண்டாகுது. எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். ரகசியமே கிடையாது. நியாயத்துல, அவருடைய நியாயத்துல கொண்டு வந்துட்டு என்னை சரியா தப்பான்னு பகுத்து பார்த்துட்டு நான் பலகீனா இருந்தா விட்டுறாரு, பலம் உள்ளவனா எந்த ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப எனக்கு நல்லா ஒண்ணு தெரியுது, தெய்வம் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு, அவருடைய நியாயத்துல கொண்டு வர்றாரு. பார்த்துக்கிட்டு இந்த பையனுடைய விசுவாசம் கூட்டு, இவனுடைய அன்பு கூட்டு, இவனுடைய விசுவாசம் ஃபெயில், இவனுடைய அன்பு ஃபெயில் பார்த்துட்டு அதுக்கு தான் தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்ப நான் சொல்ல, உங்களுடைய ஃபெய்த்து, உங்களுடைய அன்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அவருடைய கற்பனைக்கு பயந்து நீங்க செம்மையாய் நடக்கும்போது உங்க விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகுது. விசுவாசம் எப்படி பெருகும்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிச்சு. லேவியராம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து போவோம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்களேன். இதை கேட்கும்போது சில பேர் சொல்றாங்க, இது கற்பனை, இது வந்து கற்பனை இப்ப கிடையாது. இந்த கற்பனை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? கர்த்தரை விசுவாசிச்சவங்களுக்கு தான் கற்பனை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும்போது அப்பம் கற்பனை கிடையாது. ஏமேன், அப்ப உங்களுக்கு கற்பனை கிடையாது. என்னைக்கு நான் இருக்கிறவரா இருக்கிறேன், நான் கர்த்தர், நான் அற்புதர் அப்படின்னு சொன்ன பின்னாடி என்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்களோ அதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு கற்பனையே வருது. அப்ப நான் சொல்லுவேன், கற்பனை இன்னைக்கும் உலகத்துக்கு கிடையாது. அவங்க எல்லாத்தையும் கடவுள் தான். மாலை போடுறது ஒரு கடவுள் தான், மெழுகுதிரியை தலையில வைக்கிறது ஒரு கடவுள் தான், சூடான சட்டியை தீய வச்சு எரிச்சு தலையில வைக்கிறதும் கடவுள் தான் இல்லையா? ரோட்டில் சர்பத்து கொடுக்கறதும் உங்களுக்கு கடவுள் தான். பால் கொடுக்கறது, வெண்ணெய் கொடுக்கறது, பாயசம் கொடுக்கறது, கஞ்சி ஊத்துறது, அது ஒரு வகையான கடவுள். நம்மளுக்கு கடவுள் என்னதுன்னா தீமை செய்யக்கூடாது. ஏமேன், அவ இப்படி ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு கற்பனை தந்திருக்குது. இந்த கற்பனையை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி அந்த விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த கற்பனையை, இந்த அன்பை ஸ்ட்ராங் ஆக இந்த கற்பனை செய்தால், அவையிலும் செய்தால், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். அப்படி என்ன காலம்னா, இந்த ஏற்ற காலம் சொல்றீங்கல்ல, ஏற்ற காலம்னு உங்களுக்கு தெரியாது. ஏற்ற காலம் சீசன். உங்க பிள்ளைங்க 18 வயசுல தான் கல்யாணம் முடியும்னா, அந்த கல்யாணம் முடிகிற அந்த வயசுல 21 வயசுல கல்யாணம் முடியும்னா, அந்த வயசுல கரெக்டா பெண்ணு மாப்பிள்ளை கர்த்தரே கூட சேர்ப்பார். என் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். நான் தந்திரமா ஒண்ணும்னா கண்டிப்பா இன்னைக்கே விழுந்து போவேன். மனுஷ எண்ணங்கள், மனுஷ தந்திரங்கள் அது கண்ணியை வர வைக்கும். பைபிள் சொல்லு, அது எனக்கே என்னை கொண்டு மாட்டோம். ஆனா ஒண்ணு செய்யலாம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது ஏற்ற காலத்துல மழை பெய்யும். இது விதைக்கிறவனும் சரி, நான் ஒரு விதைக்கிற மனுஷனாக இருக்கிறேன், பூமி வச்சிருக்கிறேன், விதைக்கிறேன், அவனுக்கு சரியாகி, எனக்கும் விதைக்கும் பூமிக்கு சம்மந்தம் இல்லையா, அப்போ என் வாழ்க்கை நல்லாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மொத்தமாக சேர்த்து தான் சொல்லுது. மழைன்றது எல்லா மனுஷனுக்கும் தேவையான ஒரு பொருளாக இருக்குது. அவன் என்ன செஞ்சாலும், மழைங்கிறது பெரிய விஷயம், ஜீவனை குறிக்குது. ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் என்ன செய்தாலும் அது வாய்க்கும். 2 சொல்றார், பூமி தன் பலனை கொடுக்கும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை தரும். அப்படி என்ன சொன்னார்னா, வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை தரும்னா, உங்களுக்கு சொத்துக்கள் இல்லைன்னா மரங்கள் இல்லைன்னா கடைகள்
எங்கே இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்தாலும் கூட அது கண்டிப்பாக பலனை தரும். அப்புறம் சொல்கிறாரு, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கு. என்னென்ன, இப்போ எனக்கு திராட்சை பழம் சீசன் டிசம்பரில் தான் வருது வைங்களேன். இப்போ இவ்வளோ நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்கு சொல்கிறாரு, நீ திராட்சை பழம் டிசம்பரில் தான் பறிப்பனே, அந்த டிசம்பர் வரைக்கும் உன் வீட்டில் தானியங்கள் வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அதை போரடிப்பாரும், அதை அரைப்பாரும், களஞ்சத்தில் சேர்ப்பாரும், வெளியே விற்பாரும், உள்ளே வருவாரும். பசிங்கிற ஒரு சூழ்நிலையை நீ அடுத்த கட்டத்துக்கு ஏறி போடுற வரைக்கும் உன் வீட்டில் பஞ்சத்தை நீ பார்க்க மாட்டேன். எப்படி ஒரு சீசன் நடந்துட்டு தான், ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கும். நான் பிரச்சனையை பார்த்தா நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம், நான் கற்பனை பார்த்தா ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். நான் சொல்ல, சாவு என்னைக்கு வரும்? ஒரு மனுஷனுடைய பேர் வரவே செய்யாது. அது அவனுடைய கஷ்டத்தில் அவன் முன்னேற மட்டும்தான் பேர். பரிசுத்தமான கற்பனை நம்ம கற்பனை. கர்த்தர் நம்மளை ஒன்று செய்ய சொன்னால் நம்ம செஞ்சால் அதில் எத்தனை விலகின வந்தாலும் அவர் தான் பாதுகாப்பார். அப்போ நான் இன்றைக்கி வேலை செய்கிறேன், கஷ்டப்படுறேன், எல்லாம் கால் வலிக்கும், நாள்தோறும் வருவேன், நாள்தோறும் 12 மணி நேரம் இங்கே இருப்பேன், 13 மணி நேரம் இருப்பேன், கால் வலிக்கும். ஆனால் அது சரியாக்குறது கர்த்தர். நான் சொல்லுவேன், கற்பனை ஒரு மனுஷன் அப்படி தான் நடத்தும். ஒரு மனுஷன் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறது நல்லா இருக்குது. இல்லை சில பேர்லாம் பயப்படுறாங்க, உயிர் போயிருமோ, செத்துட்டோம்னா 6 அடி தான். இதில் சந்தேகம் இதாக இருக்குதா? எப்போ செத்தாலும் 6 தான். இருந்து என்னத்தை சாய்க்க போகிறோம்? அப்போ இது என்ன வாழ்க்கை இருக்குது? இனி சாவறதுக்கு முன்னாடி நல்ல பேரை வாங்கிட்டு நல்லா உழைச்சிட்டு சாவு. அவருடைய கற்பனைகளை படிக்க 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 சாதிக்கணும் ஒரு வெறி, முன்னேறணும் ஒரு வெறி. அவருடைய கற்பனை சாதாதல்ல. நீங்கள் அவர் மேலே வைக்கிற விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால், அன்பு ஸ்ட்ராங்காக இருந்தால், எந்த எல்கையில நீ சாக மாட்ட, நீ இப்போ கஷ்டப்பட மாட்ட. உங்களுக்காண்டி கர்த்தர் நன்மைகளை கொண்டு வருவார். ஆட்களை உங்களுக்காண்டி திரட்டி கொண்டு வருவார். வழிகள் உங்களுக்கு வேண்டிய திறக்கும். ரெவலேஷன் 1:3 வெளிப்படுத்தின விசேஷம். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்கிறவன் பாக்கியவன். வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும், பாக்கியவான். வாசிச்சு கேட்டாதான் கை கொள்ள முடியும். இந்த 2 கை கொள்றதுக்கு இந்த 2 ஃபார்முலாம் பண்ணுங்கன்றார். இப்போயும் பாக்கியவான். 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ரெவலேஷன் 3:8 கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, அவர் சொல்ற கொஞ்சம் தான் உனக்கு என்ன செஞ்சு பலனு இருந்துச்சு. கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு வல்லமோட இருந்துச்சுங்களா, கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் நீ என்ன பண்ண, என் வசனத்தை கை கொண்டு கொஞ்சம் பலம் இருந்துச்சு. கர்த்தரை ஆராய்ச்சி எடுத்து ஊர் உலகத்தை விட்டு கொஞ்சம் பலம் இருந்துச்சு. நீ என்ன பண்ண, உன் கிரியை அறிஞ்சிருக்கிறேன், என் வசனத்தை கை கொண்ட சொல்லிட்டார். அதை கட்டளை கை கொண்ட அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் சொல்ல, உங்களுக்கு சரி, உங்களுக்கு கர்த்தர் ஒன்று திறந்தா 1000 சத்துருக்குள் வந்தாலும் தடை பண்ண முடியாது. திறந்த வாசல் திறந்தது தான். ஏசு அடக்கம் பண்ண உள்ளே வச்சாச்சு, ரோமர்களும் யூதர்களும் கல்லை புரட்டி வச்சாச்சு. இவங்க நினச்சாங்க அடைச்சிட்டோம்னு, தானாடே உண்டு ஓடிச்சு. தூதர்கள் வந்து ஊட்டி விட்டான். நான் சொல்லுவேன், உங்களுக்கு நீங்கள் கற்பனையில் நடந்தால் கர்த்தர் உங்களுக்கு வழி திறப்பார். வழி திறந்த பின்னுக்கு நினைக்கலாம், ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வழி அடையாது. நீ வேணா பயந்து வராமல் இருப்ப. அவர் திறந்தது தான், இனி ஒருவன் அடைக்கவே முடியாது. இதோ வாசலை திறந்து வச்சிருக்கிறேன், எந்த வல்லமே நான் சரி, நான் இப்படி தான் போகணும்னு கர்த்தர் என்னை வழியை திறந்துட்டாருன்னு இவனை அடைக்க முடியாது. நம்ம பயப்படுவோம், சத்துருக்களை வரதான் செய்வாங்க இல்லையா, நம்மளை அடைக்க பார்க்க தான் செய்வாங்க, நம்மளை நொறுக்க பார்க்க தான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்வார், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் எவன் வந்தாலும் நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் ஏற்றிடுவேன். வர வேண்டியது வந்தே ஆகும். ஐயோ எனக்கு கிடைக்குமா, கூட கிடைக்குமா, இது நடக்குமா? நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நடக்க கடவுள். பயப்படக்கூடாது. சூழ்நிலைகளை உருவாக்கி எங்களால் தர முடியும். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் செம்மையாகிறது உங்கள் வேலை. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை மாற்றுவது தீர்க்கதரிசிகள் தேவ சமூகத்தில் கிடக்கிறாங்க, மாறிடும். ஆனால் தெய்வத்திட்ட சரியாக போக வேண்டிய வழி உங்கள் வழி, நீங்கள் தான் போகணும். வெளிப்பாடு 22:9 யோவான்கிட்ட தூதன் சொல்கிறான். 22:9 நல்லா படிச்சுக்கிடுங்க. எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வரணும். தேவனுடைய கட்டளையை கை கொள்கிற பிள்ளைங்களுக்கு, உன்னோடும் உன் சகோதரரோடும் இந்த வசனங்களை கை கொள்ளுறோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். தூதன் சொல்கிறான், கபிரியல் தூதனை சொல்கிறான். யோவான் சொன்னவன் தூதனுடைய காலில் விழுந்துட்டான். அப்பா சொல்கிறாரு,
உன்னோடும் உன் சகோதரரோடும். அப்புறம் என்ன அர்த்தம்? உன்ன மாதிரி ஒரு தூதன் தான் நான் பெரியவனே கிடையாது. உன்ட எவ்வளோ பவர் இருக்குதோ அதே பவர் தான் ஏன்டா இருக்கு. உன் சகோதரர்களோடு கூட, அதாவது உன்னே மாதிரி கர்த்தருக்கு முக்கியம் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துல போட்டாலும், மலைகளிலும் போட்டாலும், ஜெயிலில் போட்டாலும், நீ எப்படி தேவத்திட்ட உறுதியா இருக்கிறியோ, ஆராதிக்கிறியோ, எந்த சூழ்நிலையும் பார்க்காம அவருடைய கட்டளை கை கொள்றியோ, அப்படி ஒன்னே மாதிரி ஒரு சகோதரர் இருக்கிறாங்களே, அப்படிதான் நானும். அவன் சொல்றான். அப்படி என்ன அர்த்தம்? வசனத்தை கை கொள்கிறவன் எந்த இடத்துல போனாலும், எந்த ஜெயில போனாலும், எந்த தீவுல கடந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பான். அப்படிதான் நீ இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதான் நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றேன். தூதன் சொல்றான், எனக்கும் உங்களை பார்க்கல நிறைய பிரச்சனை இருக்கு. மனுஷனை பார்க்கல நிறைய பிரச்சனை. தூதர் உங்களுக்கு தெரியுமா? தானியேல் புத்தகத்தில் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது எனக்கு கேட்கப்பட்டுச்சுன்னா வந்தேன், ஆனால் என்னையே தடை பண்ணான். இருக்குதா இல்லையா? தானியேல் ஜெபம் பண்ணாரு, அவன் வானத்துல தூதன் வர்றாரு, தானியேல் பதில் கொண்டு, பதில் வரக்கூடாதபடிக்கு தூதர்கள், பிசாசுடைய தூதர்கள் சண்டை போட்டாங்க. எத்தனை பேர் போட்டுருவோம் பாருங்க, மாறாம. அதான் சொல்ற, தடை பண்ணாங்க, என்னால வர முடியல, இப்பதான் வந்திருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியுது, கிறிஸ்துவ வாழ்க்கையில வசனத்தை கை கொள்ளுறன்னு பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி தெய்வத்துக்காக நல்ல வசனத்தை கை கொண்டு ஆராதிக்கிற மனுஷனுக்குள்ளாக தேவதூதனும் ஒருவன் நம்மளோட உடன் நிற்கிறான். வசனத்தை கை கொள்றனோட தேவதூதன் நிற்கிறான். வசனத்தை கை கொள்ற ஜனங்களோட தேவன் நிற்கிது. அதனாலதான் தேவனுடைய தூதன் வந்து நிற்கிறான். நீ தேவனுடைய வசனங்களை கை கொண்டு கீழே கட்டளை கை கொண்டு நிற்கிறதுனால நான் வந்திருக்கிறேன், உன்னை நான் இந்த இடத்துல இருந்து விடுதலை ஆக்குவேன். நான் சொன்ன வசனத்தை கை கொள்றவனுக்கு தேவனுடைய தூதன் எந்த இடத்துல வந்தும் அவனை காப்பாற்றும்.